உங்களோட நுரையீரலோட லங் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது உடனடியாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நண்பர்களே, நம்ம நுரையீரல் தான் நம்ம லைஃப் லைன். ஒவ்வொரு வினாடியும் ஓய்வில்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய லங்ஸு, உங்க லங்ஸு, ஏன் லங்ஸு நல்லபடியா வேலை செய்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்ல போனீங்கன்னா நிறைய ஸ்கோரிங் சிஸ்டம் அது இதுன்னு போட்டு உங்களுக்கு புரியாத வகையில இருக்கும். உங்களுக்கு புரியும் வகையில எளிமைப்படுத்தி எப்படி உங்க நுரையீரலோட ஆரோக்கியத்தை கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. இதுல ஜஸ்ட் கேள்விகள் மட்டும்தான், எளிமையான கேள்விகள். இதற்கு ஆம் இல்லை அப்படிங்கிற பதில் நீங்க அளிக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்திலே ஒரு பேனாவும் பேப்பரும் வச்சுக்கோங்க. அந்த பேனாவை வச்சு பேப்பரில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொல்ல அதுதான் முக்கியம். ஒன்றும் அதிகமான கேள்விகள் கிடையாது, கொஞ்சம் கேள்விகள் தான் இருக்குது. மொத்தம் 100 மார்க்கு, அதுக்காக 100 கேள்விகள் கிடையாது. இப்போது இந்த வீடியோவில் முதல் பாதி கேள்விகள் என்ன அப்படின்னா, அறிகுறிகள், உங்கள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அறிகுறிகள் தெரியும் இல்லையா, அதான் முதல் பாதி. இரண்டாவது பாதி உங்களோட லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட கேள்விகள். இந்த ரெண்டையும் வச்சு 100 மார்க்கு கணக்கிடப்படுது. ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ ஸ்கோரிங்க. சிம்டம்ஸ், அறிகுறிகள் அப்படிங்கிறது கடந்த 3 மாதத்தில், லாஸ்ட் 3 மந்த்ஸ், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், இந்த 3 மாதங்கள்ல இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேப்பர்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இருந்துச்சு அப்படின்னா மார்க் பண்ணக்கூடாது, ஸ்கோர் கிடையாது. இந்த அறிகுறிகள் இல்லை அப்படின்னா அதற்குரிய ஸ்கோர் எண்கள் இருக்கும், அதை நீங்க எழுதிக்கணும். முதல் கேள்வி, 3 வாரத்துக்கு மேல் தொடர் இருமல் இருந்துச்சா? கடந்த 3 மாதங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா 0, இல்ல அப்படின்னா 2 பாயிண்ட் போட்டுக்கோங்க. சளியில் ரத்தம் கொஞ்சமா கூட வந்திருந்தா கூட எஸ் அப்படின்னா பாயிண்ட் கிடையாது, வரல அப்படின்னா 3 பாயிண்ட். மூன்றாவது கேள்வி, படிக்கட்டு ஏறும்போது மூச்சு திணறல் இருந்துச்சா? இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட். நெஞ்சு வலி கடந்த 3 மாதங்கள்ல இருந்துச்சா? இப்ப நீங்க ஆழமா மூச்சை இழுத்து பாருங்க, அந்த மாதிரி சமயத்தில் நெஞ்சு வலி வருதா அப்படின்னு. இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட். குரலில் மாற்றம், கரகரப்பு கடந்த 3 மாதங்கள் இருந்துச்சு அப்படின்னா நோ பாயிண்ட். இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட். காரணம் இல்லாமல் எடை குறைதல் கடந்த 3 மாதங்களில் இருந்துச்சு, இல்லை அப்படின்னா 3 பாயிண்ட். தொடர்ந்து சோர்வால நீங்க அவதிப்பட்டீங்க அப்படின்னா நோ பாயிண்ட். அவதிப்படலை அப்படிலாம் எதுவும் இல்லைன்னா 2 பாயிண்ட். இரவு நேரத்தில் வியர்க்குது, ஏசி போட்டிருந்தா கூட வியர்க்குது அப்படின்னா நோ பாயிண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட். உங்க கை விரல் நகங்கள் நீல நிறமா நீலம் போத்து போனது, அப்படி போச்சுன்னா நோ பாயிண்ட். போகல அப்படின்னா 3 பாயிண்ட். கழுத்து, முகம் வீக்கம் கடந்த 3 மாதங்கள்ல வந்துச்சு அப்படின்னா நோ பாயிண்ட். வரல அப்படின்னா 2 பாயிண்ட். அடிக்கடி காய்ச்சல், சளி தொற்றுகள் வருது கடந்த 3 மாதங்கள்ல அப்படி இருந்துச்சு அப்படின்னா நோ பாயிண்ட். வரல அப்படின்னா 2 பாயிண்ட். மொத்தம் இந்த 11 கொஸ்டின்ல 25 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த செட் ஆஃப் அறிகுறிகள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சிம்டம்ஸ். கை விரல் நுனிப்பகுதிக்கு கீழே இந்த பகுதியிலலாம் வீங்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் கிளப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளப்பிங் உங்களுக்கு இல்லை அப்படின்னா 3 பாயிண்ட். சுவாசிக்கும் போது வீசிங் சவுண்டு வருது, அந்த விசிலிங் சவுண்டு, அது கடந்த 3 மாதங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா நோ பாயிண்ட். இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட். படுக்கும்போது நேரா மல்லாக்க படுக்க முடியல அப்படின்னா நோ பாயிண்ட். படுக்க முடியுது அப்படின்னா 2 பாயிண்ட். காலை நேரத்துல தலைவலிகள் வருது அப்படின்னா நோ பாயிண்ட். இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட். உங்க கணுக்கால் பகுதி, ஆங்கிள்ஸ் பகுதியில் வீக்கம் தென்படுது அப்படின்னா நோ பாயிண்ட். வீக்கம் இல்லை, நார்மலா இருக்குன்னா 2 பாயிண்ட். ஜெனரலாவே உங்க தோல்ல நிறம் மாற்றம் தென்படுது அப்படின்னா நோ பாயிண்ட். இல்லை அப்படின்னா 3 பாயிண்ட். ஆக இந்த 6 கேள்விகள் மூலமா 15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கோம். மொத்தம் 25, 15, 40 பாயிண்ட். அடுத்த 10 பாயிண்ட் கிரிட்டிக்கல், ரொம்ப தீவிரமான அறிகுறிகள் உள்ளது. கடந்த 3 மாதங்களில் தீவிர நெஞ்சு வலி ஏதாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 0 பாயிண்ட். இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட். கம்ப்ளீட்டா குரலே கம்மி போச்சு கடந்த 3 மாதங்கள்ல அப்படின்னா 0 பாயிண்ட். இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட். நார்மலா ரெஸ்ட்ல இருக்கும்போது கூட மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 0 பாயிண்ட். இல்லை அப்படின்னா 3 பாயிண்ட். கன்ஃபியூஷன், மயக்கம் அப்படிங்கிறது கடந்த 3 மாதங்கள்ல எப்பயாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 0 பாயிண்ட். இல்லை அப்படின்னா 3 பாயிண்ட். இதுதான் அந்த 10 பாயிண்ட். மொத்தம் 50 பாயிண்ட் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அறிகுறிகள், சிம்டம். இல்லை அப்படின்னா நல்லது, இருந்துச்சு அப்படின்னா நல்லது கிடையாது. இப்போ பார்ட் 2க்கு வருவோம்.
போவோம். அடுத்த 50 பாயிண்ட்டுகள் இதில் வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டு. உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா பாயிண்ட் வரும், ஃபாலோ பண்ணல அப்படின்னா பாயிண்ட் வராது. நீங்கள் புகைப்பிடிக்கிறீர்களா? எப்பவுமே கிடையாது அப்படின்னா 10 பாயிண்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கத்தை விட்டீங்க அப்படின்னா 8 பாயிண்ட். கடந்த 1 to 5 வருடங்களுக்கு உள்ள இந்த பழக்கத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா 5 பாயிண்ட். தினசரி ஸ்மோக் பண்ணுவீங்க ஆனா 10 சிகரெட்டுக்கும் குறைவா அப்படின்னா 2 பாயிண்ட். டெய்லி 10 சிகரெட்டுக்கு மேல புகைப்பிடிப்பீங்க அப்படின்னா 0 பாயிண்ட். அடுத்த கேள்வி, மது ஆல்கஹால் அருந்துவீர்களா? எப்பவுமே கிடையாது அப்படின்னா 5 பாயிண்ட். எப்பயாவது வார இறுதி நாட்கள் அப்படின்னா 3 பாயிண்ட். தினமும் மாடரேட்டா கொஞ்சமா ஒரு கட்டிங் அப்படின்னா 1 பாயிண்ட். டெய்லி ஹெவியாவே குடிப்பீங்க அப்படின்னா 0 பாயிண்ட். அடுத்த கேள்வி, டிராபிக் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பயணம் செய்வீங்களா? வாகன புகை அங்க அதிகமா இருக்கும் இல்லையா? டிராபிக் அதிகமா இருக்கும்போது மிக அரிதாக வெளியே போவோம், அப்படிலாம் பயணம் கிடையாது, 5 பாயிண்ட். டெய்லி டிராவல் பண்ண வேண்டியிருக்கு ஆனா 2 மணி நேரத்துக்கு உள்ளாரதான் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு மேல கிடையாது அப்படின்னா 3 பாயிண்ட். டெய்லி 2 to 4 மணி நேரம் இந்த வாகன புகை இருக்கிற ஏரியாவில் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா 1 பாயிண்ட். 4 மணி நேரத்துக்கு மேல நீங்க டிராவல் பண்றீங்க, பயணம் பண்றீங்க வாகன புகை இருக்கக்கூடிய டிராபிக்ல அப்படின்னா 0 பாயிண்ட். அடுத்து உங்களோட கிச்சன், உங்களோட வீட்டுக்குள்ள வருவோம். உங்களோட சமையல் அறையில எக்ஸாஸ்ட் ஃபேன் பயன்படுத்துறீங்க, புகை போக்கி பயன்படுத்துறீங்க, சமையல் அறை புகையை வெளியே தள்ளுறீங்க அப்படின்னா 5 பாயிண்ட். இதை வந்து எப்பவுமே பண்ணுவீங்கன்னா 5 பாயிண்ட். இல்ல எப்பயாவது பண்ணுவோம் அப்படின்னா 3 பாயிண்ட். ரொம்ப அரிதாக தான் பயன்படுத்துவோம் அப்படின்னா 1 பாயிண்ட். பயன்படுத்தவே மாட்டோம், இல்ல புகைப்போக்கே இல்ல, 0 பாயிண்ட். அடுத்த கேள்வி, கேஸ் ஸ்டவ், எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கீங்களா? 5 பாயிண்ட். நார்மல் கேஸ் ஆனா காற்றோட்டம் நிறைந்த பகுதியில் வச்சிருக்கீங்க அப்படின்னா 3 பாயிண்ட். கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்றோம் ஆனா புகைப்போக்கு கிடையாது, ஜன்னல்களும் கிடையாது, சரியான காற்றோட்டம் இல்லை அப்படின்னா 1 பாயிண்ட். கேஸ் ஆனா சுத்தமா காற்றோட்டம் இல்லை அப்படின்னா 0. அடுத்த கேள்வி, எண்ணெயில் பொரித்தல் அப்படிங்கிற டீப் ஃப்ரையிங் மெத்தடை பயன்படுத்துறீங்க உங்க சமையல் அறையில அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி எண்ணெயில வறுக்கிறது பொரிக்கிறதே கிடையாது அப்படின்னா 5 பாயிண்ட். வாரம் ஒரு வாட்டி பண்ணுவோம் அப்படின்னா 3 பாயிண்ட். வாரத்துக்கு 2 to 3 தடவை பண்ணுவோம் ஆயில் ஃப்ரைங் அப்படின்னா 1 பாயிண்ட். டெய்லி நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணாம இருக்கவே மாட்டோம் அப்படின்னா 0 பாயிண்ட். அடுத்த கேள்வி, இனிமே பயிற்சிகள், கார்டியோ பயிற்சிகள், நடைப்பயிற்சி, சைக்கிளிங் பயிற்சி, ஸ்விம்மிங் பயிற்சி எல்லாமே வந்து கார்டியோ பயிற்சிகள். தினமும் 30 நிமிஷம் பண்ணுவீங்க அப்படின்னா 8 பாயிண்ட். தினமும் 20 to 30 நிமிஷம் பண்ணுவீங்க அப்படின்னா 6 பாயிண்ட். வாரத்துக்கு 3 அல்லது 4 வாட்டி பண்ணுவீங்க அப்படின்னா 4 பாயிண்ட். வாரத்துக்கு 1 அல்லது 2 வாட்டி தான் பண்ணுவீங்க அப்படின்னா 2 பாயிண்ட். எக்ஸசைஸே பண்ண மாட்டோம் அப்படின்னா 0 பாயிண்ட். அடுத்த கேள்வி, பிரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயாமா அப்படிங்கிறது தினசரி பண்ணுவீங்க அப்படின்னா 4 பாயிண்ட். வாரத்துக்கு 2 அல்லது 3 வாட்டி தான் பண்ணுவீங்க அப்படின்னா 3 பாயிண்ட். எப்பயாவது பண்ணுவோம் அப்படின்னா 1 பாயிண்ட். பண்ணவே மாட்டோம் அப்படின்னா 0 பாயிண்ட். அடுத்து யோகா அண்ட் மெடிடேஷன், டெய்லி பண்ணுவீங்க அப்படின்னா 3 பாயிண்ட். வாரம் பண்ணுவீங்க அப்படின்னா 2 பாயிண்ட். மாசம் தான் பண்ணுவீங்க அப்படின்னா 1 பாயிண்ட். பண்ணவே மாட்டீங்க அப்படின்னா 0 பாயிண்ட். சரிங்க, இப்போ எல்லா ஸ்கோரும் எழுதிட்டீங்க, உங்க எண்களை எழுதிட்டீங்க. இப்போ அது எல்லாத்தையும் கூட்டுவது ஒன்றுதான் உங்களுடைய வேலை. கூட்டின உடனே உங்களோட நுரையீரலோட லங் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது உடனடியாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன அடுத்து செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். என்னங்க டோட்டல் ஸ்கோர் எண்ணிட்டீங்களா? இப்போ உங்களோட ஸ்கோர் வந்து 90 to 100 இருந்துச்சுன்னா சாம்பியன், 80 to 89 இருந்துச்சுன்னா எக்ஸலன்ட் சூப்பர், 70 to 79 வெரி குட், 60 to 69 பாயிண்ட் குட். ஆக மொத்தம் 60க்கு மேல உங்க ஸ்கோர் இருக்கு அப்படின்னா இந்த சிஸ்டம்ல நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். மற்றவங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை டாப் ஸ்கோரிங்ல இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 90 to 100க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். மீதி பேர்லாம் ஓரளவு மெயின்டைன் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். நல்ல நிலைமையில இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஆனா உங்க ஸ்கோர் வந்து 60க்கு கீழே போச்சு அப்படின்னாலே ஆவரேஜ், 50 to 59னா ஆவரேஜ், ஓரளவு சுமார் உங்களோட நுரையீரலோட ஹெல்த். 40 to 49 அப்படின்னா பிலோ ஆவரேஜ், ரொம்ப சுமார். இப்போ இது கிரிட்டிக்கல். இப்போ 40க்கும் கீழே உங்க ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா வெரி புவர், ரொம்ப மோசமான நிலைமையில நுரையீரல் இருக்குன்னு அர்த்தம். 30 to 39னா புவர், மோசம். 20 to 29னா வெரி புவர், ரொம்ப மோசம். 10 to 19 அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை பார்க்க வேண்டிய அபாய கட்டத்தில் இருக்கீங்க, கிரிட்டிக்கலா இருக்கீங்கன்னு அர்த்தம். 0 to 9 பாயிண்ட் அப்படின்னா எமர்ஜென்சியா இமீடியட்டா நீங்க டாக்டரை பார்த்தே
ஆகணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஜென்ரலாக ரெக்கவரி பிளான் அப்படிங்கிறது உங்கள் ஸ்கோரை பொறுத்து உங்களோட கண்டிஷனை பொறுத்தும் இருக்குது. எல்லாருக்கும் டைரெக்டாக அப்ளை ஆகாது. பட் தனிநபரோட பழக்கங்கள் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து, இப்போ ஸ்மோக்கிங்னா இமீடியட்டாக ஸ்மோக் ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஒருவேளை ஸ்மோக் பண்ணலன்னா கூட ஏர் பியூரிஃபையர் வீட்டில் காற்று மாசுபாடு இருக்கலாம், புகை கிச்சன்லேருந்து வரலாம், அதை சரி பண்ண பார்க்கணும். இல்லை வெளியிடங்களில் வாகன புகையிலிருந்து உங்கள் நுரையீரல் டேமேஜ் ஆகலாம், அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு மாஸ்க் போடணும். இந்த மாதிரி நம்ம உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி ஆரோக்கியமான விஷயங்கள், கற்றாழை ஜூஸ் சாப்பிடுங்க, நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி சாப்பிடுங்க. எண்ணெயை காய வச்சு பயன்படுத்துறது, எண்ணெய் காந்தல் அப்படிங்கிறது உங்கள் நுரையீரலை பாதிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தினசரி நடைப்பயிற்சி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் உதவுற மாதிரி தான். இது நம்ம நுரையீரலுக்கு ஒரு லைஃப் லைன் கொடுக்கக்கூடியது கார்டியோ பயிற்சிகள். கீரை, மீன், பப்பாளி, திராட்சை, பூண்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக் காரணங்கள் இருக்குங்க. பூண்டு ஒரு ஆன்டி பாக்டீரியல், தொற்று கிருமிகளை தடுக்கும். திராட்சை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது, ரீஜெனரேஷனுக்கு, டேமேஜ் ஆன பகுதிகள் கூட புத்துயிர் பெறுவதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் உதவிகரமா இருக்கும் பழங்கள், காய்கறிகள் மூலமா. பப்பாளியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வகை நொதிப்பொருள்கள், என்சைம்ஸ் நுரையீரலுக்கு நல்லது. தினசரி பிராணாயாமம், மெடிடேஷன், நடைப்பயிற்சி வேற, மெடிடேஷன் யோகா வேற, அதுக்கும் தனியாக டைம் ஒதுக்கணும். மற்றபடி அட்வான்ஸ்டு லங் ப்ராக்டிசஸ், டெக்னிக்ஸு, எப்படி நுரையீரலை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய வீடியோ. அடுத்த வீடியோவில் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். இந்த வீடியோவில் உங்கள் ஸ்கோர் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடணும். அதெல்லாம் நான் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நுரையீரல் சம்பந்தமான தகவல்களோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, goodbye from Dr. Karthikeyan. நன்றி, வணக்கம்.